நான் இப்போ சொல்லப்பட்ட கருடோல்பத்தியை பற்றி. சர்ப்போல்பத்தியை பற்றி இதுக்கு முன்னாலത്തെ எபிசோடில் ഞാൻ சொல்லியாச்சு. மரீச்சி மகர்ஷியோட பிள்ளையான கஷ்யப பிரஜாபதி கல்யாணம் കഴിച്ചിരിക്കുന്നത് தட்ச பிரஜாபதியோட 13 குட்டிகளாகும். அந்த 13 குட்டிகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதில் 2 பேരാക്കും கத்ருவும் வினிதியும். அந்த கத்ருவோட குட்டிகளாக்கும் சர்ப்பங்கள். அது நான் சொல்லியாச்சு. இனி வினிதைக்கு 2 முட்டை போடலாம். அந்த 2 முட்டையை அப்படியே சூക്ഷിച്ച് வச்சுக்கலாம். സൂക്ഷിച്ച് വെച്ചാൽ ഒന്ന് கொஞ்ச நாள் கழிஞ்சு இன்னும் வரலையே சொன்னோன்னே அமுத்தி പൊട്ടിച്ച് എടുക്കണം. അതിലേந்து வந்த ஒரு சிறையில்லாத ஒரு ஜீவி அது சூரியனோடு தேராளியாக போச்சு. அது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இனி அடுத்த முட்டையை அப்படியே சூட்சிச்சு ரொம்ப காலமாச்சு அது விரியலை. அப்போ ஒரு நாளைக்கு போய் பார்த்தோன்னா அது விரிஞ்ச போது ഒരു ഭയങ്കര സൂര്യനെ വെല്ലപ്പെട്ട ചൂടോടുകൂടി അഗ്നിയും സൂര്യനെയും വെല്ലപ്പെട്ട ചൂടോടുകൂടിയാണ് ഒരു പക്ഷി അതിലേந்து വന്നത്. அந்த பட்சி வந்தபோது தேவலோகத்திലുള്ള எல்லாரும் பயந்துவிட்டா. வாயு அக்னி எல்லாரும் பயந்துவிட்டா. எல்லாரும் பகவான்கிட்ட கேட்டபோது சொன்னால் இது மറ്റാരുമല്ല, இது கஷ்யபனோட குழந்தையான இவளோட புத்திரனாக்கும் வந்திருக்கிறது, பேரு கிருடன் എന്നാക്കും എന്ന് சொல்லி சொன்னான். உடனே அவள் புஷ்பவர்ஷியெல்லாம் வந்தாள். அப்போது இந்த வினிதை தன்னோட குழந்தை பிறந்திருக்குன்னு அறிஞ்சு அந்த போகிறதுக்கு புறப்படுறதுக்கு முன்னால் கருடன் உடனே அம்மையை காணத்துக்கு வேண்டி இந்த பக்கம் வந்தாள். அப்போ வினிதியும் கத்ருவும் ஒன்றா தாமசிக்காத காலகட்டமாக்கும். வினிதை கத்ருவோடு சிஷ்யத்தி, அதாவது தோழியாக அவளுக்கு உபச்சாரங்கள் இருக்கணும் എന്നുള്ള ഒരു ശാപത്തിനാல அப்படி இருக்கிற காலகட்டம் அது. அது நான் முன்னത്തെ எபிசோடில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். അപ്പോൾ അമ്മയും ഉടനെ നമസ്കരിച്ച് എല്ലാം ചെയ്ത് അമ്മയും ഇവാളും കൂടെ இருந்தாள். അപ്പോൾ இந்த கத்ருவும் குட்டிகளுமா வினிதையும் கருடனையும் ரொம்ப திரோகிச்சிருந்தா. அவள் ரொம்ப க்ஷமையோடுകൂടി இருந்திருந்தா. கருடனுக்கு என்ன விஷயம் தெரியாது. ஒரு நாளைக்கு கருடன் கேட்டால், அம்மா நம்ம இப்படி ஆகினேன், பெரியம்மையோடு கூட இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோமே, பெரியம்மையோட சிஷ்யத்தையாக சொன்ன வேலைக்காரியாக எல்லாம் சேர்ந்துருக்கோமே, என்ன காரணம் கேட்டான். அப்போ அவள் அம்மா அந்த கதையை சொல்லி கொடுத்தா. இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதை இங்கே வர்ணிக்கலை ஏன். அப்போது சரி சொல்லிட்டு அதுக்கிடையில் என்ன கேட்டால், அந்த தீவில் வேணும், இந்த தீவில் வேணும், ரமண தீவுன்னு ஒன்று இருக்குது. அந்த ரமண தீவில் எங்களை காட்டி கொடுன்னு கருடங்கிட்ட சொல்லலாம். இந்த சர்ப்பங்களும் கத்ருவும் எல்லாருமா அவள் 2 பேருமா. அப்போது கருடனும் வினிதியுமா சேர்ந்து கையில் எடுத்துட்டு இவாளெல்லாமா ரமண தீவில் கொண்டு போய் ரமண தீவில் எல்லாம் ஆஸ்வதிச்சு இருக்கிற ஒரு காலகட்டம். அப்போவாக்கும் இந்த கருடன் அம்மாட்ட கேட்குறான். அப்போ அது கழிஞ்சு அம்மா இது சொன்ன உடனே பெரியம்மிட்ட போய் கேட்குறான். பெரியம்மை, எங்களை துரோகிக்கிறே, இதுக்கு என்ன மோட்சம், சாப மோட்சம், நான் என்ன வேணும் உங்களுக்கு, என்ன செய்து தரேன்னு சொல்லும்போது நான் தயாராக்குன்னு சொன்னபோது அவளும் குட்டிகளுமா சொல்லியிருந்தா, எங்களுக்கு அமிர்தம் கொண்டு தரணும், தேவலோகத்திலிருந்து அமிர்தம் கொண்டு தந்தால் உங்கள் அம்மையை நாங்கள் ஃப்ரீயாக்கணும் சொல்லி சொல்லலாம். அந்த நிமிஷமே அவர் நேர பறந்து போய் தேவலோகத்துக்கு புறப்பட்டாச்சு. தேவலோகத்துக்கு போகிற விஷயம் அந்த தேவகுருவான ப்ரகஸ்பதிக்கு தெரிஞ்சாச்சு. ப்ரகஸ்பதி உடனே தேவேந்திரனை கூப்பிட்டு சொன்னால், இப்படி ஒரு பட்சி வரான் இங்கே இந்த அமிர்தத்துக்கு, அவன் சாதாரண பட்சி அல்ல, நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, அவனை பிடிச்சு கட்டுவோ என்ன ஒன்றா செய்துக்கோ சொன்ன உடனே தேவேந்திரன் என்ன கேட்டால், 16,008 ഭടന്മാരെ ഒന്നാമത്തെ ഗേറ്റിൽ നിയമിക്കണം. 4 ഗോപുരങ്ങൾ. அதில் ഒന്ന് വായു, അഗ്നി, இந்த மாதிரிയുള്ള தேவന്മാരെയെല്ലാം രണ്ടാമത്തേത്, മൂന്നാമത്തേതിൽ രാക്ഷസൻ, നാലാമത്തേത് அவளோட தேவന്മാரோட படைகள். இப்படி பல சக்திகளான எல்லாரையும் மந்திரிமாரையும் எல்லாம் நியமிச்சு ஒரு காரணவச்சாலும் அந்த பட்சி உள்ள வரப்பாடில்லை சொல்லி ஓட கொண்டேன். அதுக்கிடையில் இவர் அங்கே எத்தியாச்சு, கருடன் அங்கே எத்தியாச்சு. கருடன் இவாளெல்லாம் அடித்து உடச்சி யுத்தம் செய்து லாஸ்ட்டில் தேவேந்திரனோட சந்நிதியில் இருக்கிறான். அப்போ இந்திரனும் தோற்றாச்சு. அப்போ இந்திரன் கேட்குறான், நீ இத்தனையெல்லாம் சந்திச்சு நீ ஆராக்கும் கேட்கணும். அவன் சொல்லிக்கிறான், நான் இந்த சுனிதியோட பிள்ளையாக்கும், என்னோட பேர் கருடன்னாக்கும், நான் இந்த மாதிரி இது அமிர்தம் கொண்டு போயிட்டு போனேன் என்னோட அம்மையை மோஷிக்கிறதுக்கு அப்படி சொல்லுறேன். அப்போது இதுக்கிடையில் சௌனகாதிகள் சூதங்கிட்ட கேட்குறா,
இந்த கருடனை இப்படி சாதாரண ஒரு பட்சியை தேவேந்திரன் இப்படி என்ன பயப்படறதுக்கு என்ன காரணம், அதை கூட எங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னா ஸ்ரீசுரன் சொல்கிறான். அது ஒரு பெரிய கதையாகும். என்ன கேட்டால், ஒரு சமயத்தில் கஷ்யமுனி ஒரு பெரியொரு யாகம் தொடங்கியிருந்தான். அந்த யாகத்துக்கு சமதை கொண்டு வர ஜோலி தேவேந்திரனுக்காயிருந்து. தேவேந்திரனும் தேவாதிகளும் கூடி சமதகள் கொண்டு வந்தார். சமதகள் கொண்டு வர சமயத்தில் மரீஜிதர்கள் கொஞ்சம் குள்ளமாக ஏற்பட்ட மகிழ்ச்சிமாராக்கவா அவளும் சமதலை கொண்டு வரா. அவள் அந்த சமதை கொண்டு வரணும். கொஞ்சம் வெள்ளம் இருந்தது வழியில். அந்த வெள்ளத்தில் காலை வழுக்கி விழுந்துவிட்டா. இவ சின்ன சின்ன பிள்ளையாக இருக்கிறதுனால தேவேந்திரன் அதை பார்த்து சிரித்தோன்னா இவளுக்கு அது சகிக்கப்படலைன்னு அப்போ அவனை சபிச்சா. எப்படி கேட்டால், நீ இந்திர பதவத்துக்கு யோக்கியனல்ல. காரணம், இந்திரன் சொல்லப்பட்டவன் எல்லாத்தையும் பார்த்து பெரியவாளை பார்த்து பகவானிக்கும் இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி மரியாதை மகிழ்ச்சிமாராக இருக்கும். எங்களுக்கு அந்த சக்தி உண்டு. அதனால நீ இந்த பதத்துக்கு இருக்கிறதுக்கு யோக்கியனே அல்ல. இந்த முதலுக்கு நீ இந்திரனாக இருக்க மாட்டாய் சொல்லி சபிக்கிறேன். உடனே இந்திரன் என்ன சொல்கிறேன், இவாளோட சாபம் ஏற்றாக்கா இந்திர பதம் கூடியும் போயிடும், பாவியிலையும் கிடைக்காது. அதனால உடனே கஷ்யப மனுஷியோட காலை போய் பிடிச்சி எங்களுக்கு என்னவாது செய்து தரணும். கஷ்யபம் உடனே அவளை கூப்பிடுறேன். அந்த மனுஷன் மேலே கூப்பிட்டு அவனை இன்னும் தெரியாகி செய்துவிட்டேன். அதனால சாப மனுஷி கொடுக்கணும். அப்போ அதுன்னு பெரியவாளை பகுமானிக்க தெரியாதவனுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு சாபம் കൂടിയും കൊടുക്കാട്ടാ പറ്റാതെ. പക്ഷേ നിങ്ങൾ എങ്ങളോട് ഗുരുവാനീനാല ഞാൻ அவளுக்கு ஒரு சின்ன ஒரு சாபமோஷம் கொடுக்குறேன். எப்படி கேட்டால், உங்களோடு அவனை கஷ்யப பிரஜாபதியோடு குழந்தை ஒரு பட்சேந்திரன் வந்து இவனை தோற்பிக்கும்போது இவனோட அகம்பாவம் அடங்கி இந்திரபதம் இவனுக்கு திருப்பி கிடைக்கும் சொன்னாங்க. அதனாலேயும் இந்த சம்பவங்கள் எல்லாம் உண்டாச்சு. அதுக்கு சேஷம் இந்திரன் உடனே அந்த பீயூஷத்தை கையில் கொடுக்குறேன். அவன் அதையும் கொண்டு கொக்கில் ஏற்றிட்டு வரேன். அதுக்கடையில் இந்திரன் கேட்குறான், நீ உன்னோட பட்சி கேட்கும், நீ சாதாரண ஒரு பட்சி இது என்னத்துக்கு கொண்டு போகிறேன்னு கேட்குற சமயத்தில் உன்னோட சக்தி ஒன்று எனக்கு சொல்லி தந்தா தற்கடல என்னோட கருடன் சொல்கிறேன். ഞാൻ സ്വന്തമായി എന്നോട് ശക്തിയെ പറ്റി சொன்னால் அது பரிகசிப்ப ஆൾക്കാർ பெரியவாளுக்கு அது யோசிச்சല്ല. இருந்தாலும் நீ கேட்டதுனால சொல்லித்தரேன். 7 சாகரம், 7 தீபு, 7 மலை இதையெல்லாம் என்னோட சின்ன சிறகால எடுத்துட்டு போகிறதுக்கு எனக்கு കഴിയും. என்னோட கொக்கால இந்த பூமியை முழுக்கா எடுத்துட்டு കഴിയും. 7 லோகத்தையும் என்னோட காலிலே எடுத்துட்டு കഴിയും. இதை பார்த்துக்கோ சொல்லிட்டு தன்னோட சிறகிலேருந்து ஒரு தூவலை எடுத்து இப்படி போட்டு கொடுக்குறான். இந்த தூவலை நீ நீக்குறதுனா அவன் தேவேந்திரன் பரமாவதி ശ്രമിച്ചു பார்க்குறான், சாதிக்கிறதில்லை. அப்போ விழுந்து நமஸ்கரிச்சுட்டேக்கும் இந்த அமிர்த கலசத்தை கொடுத்துட்டு நீ கொண்டு போய்க்கோ சொல்கிறான். அப்படி அவர் இந்த அமிர்த கலசத்தை இங்கே கொண்டு வந்து இவாட்ட கதிர்விட்ட எல்லாம் கொடுத்து வச்சு ഞാൻ കൊണ്ടുവന്നാச்சு, எங்களை ഇനി അടിമത്വത്തിൽ നിന്ന് ഫ്രീ ആക്കണം എന്നാണ് വെള്ളം സന്തോഷിക്കുക. എന്നിട്ട് இந்த നാഗങ്ങളും വെള്ളം കുടിക്ക പോകാം. குளிக்க போகிற சமயத்தில் குளிச்சு வரத்துக்கு முன்னாலே தேவேந்திரன் ஒளிஞ்சு நின்று பார்த்து இதை கலசத்தை எடுத்துட்டு திரும்பி போகிறான். அப்படி போயிடுறான். இதை கத்ரு பண்ணிருக்கான், மனைக்கண்ணால் வென்றிருக்கான்னு சொல்லலாம். ஆனால் கத்ருக்கு மனைக்கண்ணு இருக்குன்னுள்ளதில் பாரதத்தில் காண்டவில்லை. ஆனால் இந்த இடத்துல சொல்கிறது கத்ரு மனைக்கண்ணால் அதை கண்டானாக்கன்னு சொல்லலாம். இதே பாரதத்தில் சொல்கிறது. அப்போ இப்போ வெள்ளம் வந்தான். அப்போ இந்த அமிர்தம் வச்சிருக்கிற தர்பையை விரிச்சிட்டு தர்மை மேலே தான் அமிர்தம் வைக்கிறான். பூமிக்கு தாங்காத வெளியிட்டாக்க தர்பை விரிக்கிறான். தர்பை மேலே வச்சுட்டாக்கும் போயிருக்கான். இவன் இந்த தர்பையும் கொண்டு போயிடுறான். சர்ப்பங்கள் எல்லாம் வந்து பார்க்கணும், இங்கே அமிர்தம் காண்றதுக்கு இல்லை. அமிர்தம் காண்றதுக்கு இல்லை என்னன்னா கத்ரு அவன் அம்மா வினிதையோட அக்கா சொல்லி கொடுக்குறா. இந்த மாதிரி நான் கொண்டு வரது பார்த்தேன். നമ്മളോട് തങ്കിയെ ചിറ്റിയെ ഉങ്ങളോട് ചിറ്റിയെ നമ്മൾ ദ്രോഹിച്ചോ, അതിനോട് ഫലമാണ് നമ്മൾ അനുഭവിക്കണം. നമ്മൾ ആവശ്യപ്പെട്ടത് നമുക്ക് കിടക്കലേ ചൊല്ലിയിട്ട് അവളെ ഫ്രീ ആക്കണം. അപ്പം இந்த സർപ്പങ്ങളെല്ലാം എന്നെ ഏത് കേട്ടാൽ ஆர்த்தி சொல்லுவோமே. நம்ம ஒரு சாயனம் கிடைக்காதா அதுக்குள்ள ஆர்த்தி, பட்சணத்தில் உள்ள ஆர்த்தி சொல்லுவேன். அந்த ஆர்த்தியினால் இந்த அமிர்தம் கிடைக்கணும்னோட ஆர்த்தியினால் இந்த தர்பையை முழுவன் நக்கி துடைக்கிறது. அந்த தர்பை நீங்கள்லாம் பார்த்துருப்பார். தர்பையை நம்ம வெள்ளத்தை விட்டு ஆக்கணும், இப்படி தான் ஆக்கணும் தவிர இப்படி ஆக்க மாட்டோம். என்ன கேட்டால் அது ரொம்ப மோசையாக இருக்கும், கையெல்லாம் மோஞ்சு போகும். அப்போ இதை நாக்க வச்சு நக்கினோன்னே என்னாச்சு கேட்டால் அந்த தர்பையோடு கத்தியான அந்த முனைகளெல்லாம் தட்டி நாக்கு 2 கஷ்டமாச்சு.
அதனாலேயாக்கும் சர்ப்பங்களுக்கும் சர்ப்பவர்க்கங்களுக்கும் நாக்கு ரெண்டாயிருக்கு. இதாக்கும் கருடோத்பத்தி இதோட இது. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தால் கூட ஒருக்கா கூட சொன்னேன், அவ்வளோதான்.